இன்னும் நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டு எடுக்கிறதுக்கு கடையில் அங்கே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தான் அலைஞ்சிட்ருக்கீங்களா? இந்த ஒரு வீடியோ மூலமாக ஈஸியாக கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு யூஏஎன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும், அதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்க்டாப் சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் யூஏஎன் நம்பர் அப்புறம் அதுக்கான பாஸ்வேர்டு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம சேஞ்ச் பண்ணலனாலும் அதுவே சேஞ்ச் பண்ண சொல்லும். அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. நீங்கள் பிஎஃப் எந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும். அதில் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்கள் நேம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர், பேன் கார்டு எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் சைடில் 3 டாட் போல் இருக்கா, அதை கிளிக் பண்ணி அதில் வந்து ஆன்லைன் சர்வீஸ்னு போனீங்கன்னா கிளைம்ஸ் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்லேயே அதை டச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் உங்கள் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஆதார் எல்லாம் சேம் தானான்னு பார்த்துக்கிட்டு இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அதை எஸ் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகி உங்கள் அக்கௌண்ட் பிரான்ச் நேம்லாம் வரும். ஆன்லைன் கிளைம் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தீங்கன்னா செலக்ட் கிளைம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுறதுங்கிறதுனால தான் நம்ம ஃபார்ம் 10C செலக்ட் பண்ணோம். இதில் வந்து நம்ம அப்லோட் ஃபார்ம் 15Gன்னு ஒன்று கேட்டிருக்கோம். அதை நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. அது வந்து 50,000க்கு மேலே அதிக அமௌண்ட் வச்சுருக்கவங்க எடுக்கிறதுக்காக அது. அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுவாங்க. அதை அப்லோட் பண்ணுறது மூலமா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லாமல் அந்த அமௌண்ட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். நம்ம கம்மி அமௌண்ட்டுங்கிறதுனால அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஆதார் கார்டில் உள்ள மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி போட்டுட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டுக்கான அந்த பில் வந்திருக்கும். கிளிக் ஹியர் கொடுத்து அந்த ஃபார்மை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிட் டேட்னு ஒன்று இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, கம்பெனியை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.